error detection codes. So error detection code அப்படினு பார்த்தோம்னா here we are going to use a thing called parity bit. So this word may be new. இந்த parity bit வந்து பர்பஸே என்ன அப்படின்னா, while transmitting binary information, it is used to detect the error. So mainly this parity bit is used to detect error during the transmission of binary information. So this thing you need to understand. So during the transmission of binary information அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? Actually every data is transmitted from one device to another device as a binary, whether it is a serial transmission or a parallel transmission. எந்த transmission இருந்தாலும் பைனரியா தான் டிரான்ஸ்மிட் ஆக போகுது. ஸோ சப்போஸ் நவடேஸ் நம்ம வந்து ஒரு ரிசீவிங் ஒரு டிரான்ஸ்மிட்டர் டிவைஸ் இருக்கு. ஸோ ஒன் டிவைஸ் இஸ் அ சோர்ஸ் விச் இஸ் அ டிரான்ஸ்மிட்டர் and let another device be a destination which is a receiver. And if it is a serial communicator devices, we are going to have a single line to send all the bits, or if a parallel means how many data size we'll be having that much of combinations. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லைன் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த லைன் வந்து வழியாக தான் பிட்ஸ் வந்து சோர்ஸ்ல இருந்து இட் இஸ் கோயிங் டு ரிசீவர் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து இங்க இருந்து ஏதோ ஒரு பிட், சப்போஸ் ஐ எம் கன்சிடரிங் ஐ வாண்ட் டு சென்ட் 3 பிட் டேட்டா. ஒரு 3 பிட் டேட்டாவை சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு அனுப்பணும். ஸோ எந்த டேட்டா நான் அனுப்புனாலும் ரிசீவருக்கு பார்த்தீங்கன்னா த்ரூ ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம் வழியா போயிட்டு இருக்கு. சப்போஸ் நான் இங்க இருந்து 101 அனுப்புறேன் அப்படின்னா, அனுப்பிட்டு சோர்ஸ் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், ரிசீவர் இஸ் சம்வேர் எல்ஸ். ரிசீவ் ஆறவங்களுக்கு 101 ரிசீவ் ஆயிருச்சுன்னா, வாட் இஸ் த திங் இஸ் தேர் இஸ் நோ டிரான்ஸ்மிஷன் லாஸ். எந்த பிட்டும் எதுவும் சேஞ்ச் ஆகல, கரெக்டா ரிசீவ் ஆயிருக்கு. அப்ப எதுவுமே லாஸ் இல்லை, பக்காவா நம்மளோட டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு. பட் இப்போ நான் வந்து உனக்கு இங்க இருந்து நான் பாடம் நடத்துறேன், அது உனக்கு ரிசீவ் ஆகுதா அப்படின்னு தெரியாமலே நான் இருக்கிறேன். இப்போ நான் வந்து 101 நான் ஒன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏதோ நடுவுல நடந்த ஒரு குழப்பத்துல நீ ரிசீவ் பண்றது 100 இருக்கு. ப்ராபப்லி அந்த லாஸ்ட் பிட்ல இருக்கிற அந்த லெவல் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ உனக்கு வந்து தெரியாது நான் என்ன அனுப்புனேன்னு. நீ ரிசீவ் பண்ணது 100, நீ என்ன பண்ணிடலாம், இதுதான் அவங்க கொடுத்த டேட்டா போல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எரர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு சர்க்கியூட் தான் எரர் டிடெக்ஷன் சர்க்கியூட். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பேரிட்டி பிட். ஸோ பேரிட்டி பிட் அப்படின்னா என்ன பிட்னா, சப்போஸ் நான் 3 பிட் இன்ஃபர்மேஷன் வந்து அனுப்புறேன் அப்படின்னா, இந்த பிட்டு தொலையாம இருக்கிறதுக்கு கூடவே ஒரு வாட்ச்மேனை சேர்த்து அனுப்புற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு சென்ட் சம் அடிஷ்னல் பிட். இதோட சேர்த்து பேரிட்டின்னு ஒரு பிட் அப்படின்னாலே இட் மே பி 0 or 1 தான். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை சேர்த்து நான் அனுப்ப போறேன். அப்ப அந்த ஆளை வச்சுட்டு நான் வந்து கரெக்டா போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க போறேன். ஸோ இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹவு ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் பேரிட்டி பிட் டு டிட்டர்மைன் த எரர். இப்போ நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சோர்ஸ் ஏதோ ஒரு டேட்டாவை அனுப்புது, ரிசீவர் இஸ் ரிசீவிங் த டேட்டா. இந்த டேட்டால எரர் இருக்கா அப்படின்னு டிடெக்ட் பண்றதுக்கு what we are going to use is we are going to use a parity bit. So parity bit is used to detect error during this transmission. And how this particular detection takes place அப்படிங்கறத நம்ம இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த பேரிட்டில வந்து 2 type of parity இருக்கு. One is even parity, another one is odd parity. So there are 2 types of parity. Okay, ஒரு பேரிட்டி வந்து ஈவன் சொன்னோம்னா, ஈவனுக்கு நம்ம எவ்ரிதிங் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட அப்படியே இன்வெர்ஸ் டிஸ்கஷன் ஆடுக்கு வந்துடும். ஸோ நம்ம வந்து ஒரு பேரிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணி we can have our discussion. சப்போஸ் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு யூஸ் ஈவன் பேரிட்டி பிட் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். Now I am going to send 3 bit data. ஸோ நான் 3 bit மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா, சப்போஸ் மை டேட்டா இஸ்
let my data is x, y, z. 3 பிட்ஸுக்கு நான் 3 நேம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3 பிட் டேட்டா நான் அனுப்பணும்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் டேட்டா என்னால் அனுப்ப முடியும்? For 3 bits, I'm going to have 8 different combinations, and these 8 different combinations are, I can send 000 or 001 or 010. So இதுல தான் இது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன். If I want to send any 3-bit data, I am going to send any one combination of these 8 combination. இந்த 8ல தான் ஏதோ ஒரு காம்பினேஷனை I am going to use. So these are possible data that I can send from the source. So this XYZ are a 3-bit message. So in the XYZ enna appadina, the 3-bit message that I am going to send. So for this 3-bit message, I am going to generate a watchman. இப்போ 3 பிட்டோடு சேர்த்து 4வது ஒரு பிட் அனுப்பணும்னா I am just planning. ஸோ நான் ஒரு parity பிட் எந்த பிட்டை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு I am going to decide. So now I am going to consider this parity bit as even parity. So even parity na what is the meaning is number of ones in the total information. Is even. அப்ப நான் ஒரு பிட் லென்த் அனுப்ப போறேன். ஸோ parity பிட்டையும் சேர்த்து I am going to now send 4 different bits. ஸோ 3 bit வந்து எனக்கு முக்கியமான மெசேஜ். ஸோ XYZ is my important message. To safeguard this message and to detect if any error is occurred during the transmission of this message, to detect that I am going to send an extra bit. That bit is called parity bit. And for even parity bit, what is my assumption is, and the parity bit in சேர்த்து நான் எத்தனை 1 இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா even number of ones இருக்கணும். ஸோ நான் இப்போ இந்த 000 காம்பினேஷனுக்கு parity bit என்ன போட்டா எனக்கு even number of ones வரும். இப்போ நான் இந்த parity bit 1ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த XYZP 4ஐயும் சேர்த்தேன்னா ஒரே ஒரு 1 தான் இருக்கு. ஸோ 1 போடக்கூடாது. ஸோ the parity bit for this combination should be 0, so that the number of ones in the total information is even. So இதுல எதுவுமே 1 இல்ல, so we can leave it out. So for the second combination, already there is 1. So to generate even parity, I need to give 1. So நான் even parity ஆக்குறதுக்கு இங்க 1 போட்டாதான். இப்ப நான் 4 பிட்டையும் சேர்த்து பார்த்தேன், இப்ப இந்த 4 பிட்ஸையும் அல்டுகெதரா பார்த்தேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எத்தனை இருக்குன்னா 2 இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஈக்குவல் டு 2 அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் ஈவன் parity. ஸோ இதே மாதிரி ஐ எம் கோயிங் டு ஃபில் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ தேர்ட் காம்பினேஷன் பார்க்குறேன், ஈவன் பேரிட்டிக்கு நான் 1 போடணும். ஃபோர்த் காம்பினேஷன் பார்க்குறேன், ஆல்ரெடி 2 ஒன்ஸ் இருக்கு. ஸோ நான் இன்னொரு 1 போட்டேன்னா ஆடா மாறிடும் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஸோ நான் இந்த காம்பினேஷனுக்கு 0 தான் போடணும். ஸோ இதே மாதிரி மற்ற 4 காம்பினேஷன்ஸ்க்கும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் திஸ் காம்பினேஷன் ஐ ஹவ் டு இன்சர்ட் 1 பிகாஸ் ஒன்லி 1. ஃபார் த நெக்ஸ்ட் காம்பினேஷன் 0. ஃபார் த நெக்ஸ்ட் காம்பினேஷன் 0. ஃபார் த லாஸ்ட் காம்பினேஷன் ஐ நீட் டு இன்சர்ட் 1. ஸோ இதுதான் நான் போட வேண்டிய parity bit. இப்போ சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன் நான் அனுப்புறேன் அப்படின்னா, இந்த 3 bit இன்ஃபர்மேஷன் அனுப்புறேன்னா இந்த 3 bit இன்ஃபர்மேஷனுக்கு கூட துணைக்கி நான் எதை அனுப்பணும்னா ஈவன் பேரிட்டியா இந்த 1ஐயும் சேர்த்து அனுப்பணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் இன் திஸ் parity. ஸோ இப்போ இந்த XYZ வந்து நான் வந்து ஒரு இடத்துல டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, எங்கேயோ ரிசீவர் இருக்கு. ஸோ இந்த parity பிட்டையும் சேர்த்து அனுப்பணும் அப்படின்னா நான் இந்த parity பிட்டை ஜென்ரேட் பண்ணணும். ஐ நீட் டு ஜென்ரேட் திஸ் parity பிட் so that I can transmit this parity bit to receiver also. மற்ற இந்த 3 டேட்டாவும் என் கையில இருக்கு, XYZ என் கையில இருக்கு. இதை பத்திரமா அனுப்புறதுக்கு நான் பேரிட்டியை சேர்த்து அனுப்பணும். பேரிட்டி அனுப்பணும்னா இந்த பேரிட்டியை ஜென்ரேட் பண்ற மாதிரி I need a circuit. So if I see, it is a very simple combinational circuit in which XYZ are input and P is output. எனக்கு இந்த மாதிரி பேரிட்டி வர்ற அவுட்புட் சர்க்கியூட் வேணும். For that, what we are going to do is we are going to find the expression for P. So what is the expression for P? To find the expression for P, what we are going to do is
நம்ம வந்து 3 வேரியபிள் இருக்கிறதுனால what we are going to do is we are going to draw a 3 variable k map x y z. So draw the 3 variable k map and try to find out the expression for p. So 0 1 2 3 4 5 7 6. So this is the, so where I need to put 1 for first combination, for second combination, for fourth combination, and for seventh combination. So these are the min terms in which the output of this even parity bit is 1. So I need to put 1 here and fill 1 in the second box and fourth space and then seventh space. So after filling this k map, we need to find the expression. So for finding the expression, I need to draw the block. So if I try to form a block of this one, I cannot form even a single block with 2 ones combined. So what is the thing here is I need to block every one separately. So all the ones are blocked separately. So if all the ones are blocked separately, what will be the expression? So I will be getting a very large expression like ஒவ்வொரு ஒன்றுக்கு நம்ம எழுதணும்னா என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்னா we are getting x bar y bar z. So this expression belongs to this one. And then if you take for this one, what we are getting is x bar y z bar. And for the one in the minterm 4, what is the expression we are getting is x, and when we are seeing column wise, we are getting y bar z bar. And for the final one, which is in the 7th location, we'll be going to get a expression x, y, z. So here, even though it looks like a bigger statement, we can understand the importance of having exclusive OR gate for this particular purpose. The error detection correction codes la vandu in exclusive OR gate வந்து பாத்தீங்கன்னா XR gates, XNOR gates வந்து it finds a great application. நம்ம நார்மலா இந்த பர்టిక్యులர் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நம்ம லாஜிக் கிரியேட் பண்ணனும்னா we have to go for many inverters, we need to go for many AND gates, OR gates, இதெல்லாம் நமக்கு நிறைய தேவைப்படும். அப்படி இல்லாம if I just try to modify this expression for XR gate, we can easily implement this expression using XR gate. In the expression பாத்தீங்கன்னா you take in the first two terms, if I take x bar out, so what I will be getting is y bar z plus y z bar. So in the next two terms, if I take x outside, what I will be getting is y bar z bar plus y z. So if you see this particular expression, so this is the expression for XR. Okay, this is the expression for XR. Y z XR பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? Y z bar plus y bar z. So in y z ஐயும் XR கேட்டுக்குள்ள கொடுத்தா இதுதான் அவுட்புட். இப்போ இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? y z எந்த கேட்டுக்குள்ள கொடுத்தா நமக்கு y bar z bar plus y z கிடைக்கும் அப்படின்னா x நாருக்குள்ள கொடுத்தா கிடைக்கும். So அதோட எக்ஸ்பிரஷனே அதுதான். So here what I am going to do is, so this particular thing is equal to x bar into இங்க y ஐயும் z ஐயும், so this is symbol for XR gate. So y and z can be given to XR gate, plus here if x is taken out, this y and z, if they have they given to the XNOR gate, so this is symbol for XNOR gate, we'll be going to get this expression, right? Again, what is the relation between XOR gate and XNOR gate? So XOR gate க்கு XNOR gate க்கு என்ன ரிலேஷன் பார்த்தோம்னா XNORங்கிறது வந்து இன்வர்ஸ் கேட் ஆஃப் XR. XR க்கு இன்வர்ஸ் எடுத்தா நமக்கு XNOR கிடைச்சிட போகுது. ஸோ அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் டேர்மை ஐ எம் கீப்பிங் ஆஸ் இட் இஸ். ஸோ செகண்ட் டேர்மை வந்து எக்ஸ், இந்த ஒய் XNOR Z வந்து நான் எப்படி எழுத போறேன்னா y XR Z,
the whole inverse எடுத்தா it becomes x nar. So y x nar z வந்து equal to y-ஐயும் z-ஐயும் xr பண்ணிட்டு அதை இன்வெர்ஸ் பண்றதுக்கு ஈக்குவல். இப்போ நீங்க இந்த எக்ஸ்பிரஷனை ஓவராலா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா x bar into one particular term plus x into inverse of that particular term. இப்போ இந்த ஃபார்மட்டை பார்த்தா அகைன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா a bar some term b plus b into a bar இந்த ஃபார்முலால தான் வருது. So if you see this expression again, it seems that this is the XR of x XR y XR z. ஸோ நம்ம இப்போ வந்து நீங்க இப்படி தனித்தனியா ஒன்னை எதுவுமே குரூப் பண்ண முடியாம அதுவும் கரெக்டா அந்த லொகேஷன் ஈவன் லொகேஷன்லயா வந்துருக்கு பாத்தீங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் லொகேஷன் ஆட் லொகேஷன்ல வரல, செகண்ட் லொகேஷன்ல வருது, தேர்ட் லொகேஷன்ல வரல, ஃபோர்த் லொகேஷன்ல வருது. ஸோ ஒன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அழகான ரேண்டம் ஆர்டர் ஈவன் லொகேஷனா அப்படி ஃபில் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்ஆர் கேட்ல ஈஸியா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் த திங் யூ நீட் டு ரிமெம்பர் ஹியர். So now for this parity generation, we have find out the expression that this parity bit can be generated by the XR of X bit, Y bit, Z bit. So நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ ஒரு டிரான்ஸ்மிட்டர். அப்ப நான் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது what I will be doing is so I am a transmitter. Some distance there will be some after some distance there will be some receiver. So இங்க இருந்து நான் அனுப்பணும் ட்ரை பண்றது x bit, y bit and z bit. So these are the three bits I want to try. இதோட சேர்த்து I want to send the parity bit also. So இந்த பிட் எல்லாமே நான் இங்க அனுப்பணும்னு நினைக்கிறேன். Apart from these three bits, what I am trying to do is I need to generate some parity bit, and along with these three bits, I need to send that parity bit also to the receiver. So how to generate this parity bit is, I need to normally pathina integrated circuits la all the gates, most of the gates will be 2 input gates. So real time la enna பண்ணுவாங்கன்னா if I am having 2 input XR gate. So I am considering 2 input XR gate. So for that 2 input XR gate, I am giving X, Y as input. And the output is again given to another XR gate, which will be having the third input as Z. So this parity is equal to X, XR, Y, XR, Z. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் வச்சு பேரிட்டின்னு ஒரு எக்ஸ்ட்ரா பிட் ஜென்ரேட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to give to the receiver. ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணிட்டேன். 3 பிட் சென்ட் பண்றதுக்கு what I am doing is I am additionally generating some 4th bit. I am sending all the 4 bits to the receiver. இப்போ ரிசீவர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 4 பிட் வந்து சேருது. எக்ஸ் வருது, ஒய் வருது, இசட் வருது, பேரிட்டி வருது. இப்போ அவங்களுக்கு 4 பிட் வந்து சேருது அப்படின்னா டோட்டலா எவ்வளவு காம்பினேஷன்ஸ் இப்போ பாசிபிலிட்டி இருக்கும் அவங்கள்ட்ட? ஸோ இப்போ நான் ரிசீவ்டு பிட்ஸ் போட்டுறேன். ஸோ ரிசீவ்டு பிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் 4 பிட்ஸ். என்னென்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ், ஒய், இசட், அலாங் வித் திஸ் தே ஹவ் ரிசீவ்ட் ஆல்சோ பேரிட்டி பிட். இஃப் தே ஹவ் ரிசீவ்ட் 4 பிட்ஸ், total number of combinations for 4 bits is 16. So 16 விதமா அவங்க ரிசீவ் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. என்னென்ன 16 விதமா ரிசீவ் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா 0000ல இப்படி ரிசீவ் பண்ணலாம். So we are going to have 16 combinations. So you can write all the 16 combinations. So if you write all the 16 combinations, so these are the different possibilities of bits that can be received by the receiver. So இந்த மாதிரி 16 காம்பினேஷன் அவங்க ரிசீவ் பண்ணலாம். இப்ப நான் அவங்க ரிசீவ் பண்ணுனதுல தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்?
இப்போ இந்த மாதிரி ரிசீவ் பண்றாங்க. If you see so 16 combinations நம்ம இப்போ போட்டுக்கிறோம். So here if you see for this 16 combinations, இதுல வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு காம்பினேஷனா நான் பார்க்க போறேன். ஸோ பார்த்துட்டு எந்த காம்பினேஷன் வந்தா எனக்கு கரெக்டா இருக்கு, ஸோ நான் செக் பண்ண போறேன் எனக்கு வந்து டேட்டா வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி ஐ எம் கோயிங் டு செக். ஓகே, ஸோ ஹியர் to check that particular combination, what we are going to do is, if the receiver is receiving like this combination 0000 receive பண்ணா இது வந்து valid combination இல்லையா, so that's the thing we are going to see. So here we are going to check the error. ஸோ இப்படி பிட்டு வந்துச்சுன்னா எரர் இருக்கா இல்லையா, ஏன்னா பேரிட்டிங்கிறது நம்ம எதுக்கு சேர்த்திருக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஈவனா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை நம்ம. So here now we are checking for the error. So if we check for the error for the first combination, definitely the parity is even. So error இல்ல, நான் அனுப்புற இப்படி இந்த மாதிரி டேட்டா வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ செகண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா பேரிட்டியோட சேர்த்து நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஒன்லி, ஸோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் சீம்ஸ் டு பி ஆட். ஸோ ஆட் நம்பரா இருக்கு. ஆட் நம்பரா நம்ம அனுப்புறது ஈவன் பேரிட்டி, பட் ரிசீவ் ஆயிருக்கிறவங்களுக்கு 4 பிட்டையும் சேர்த்து பார்க்கும்போது ஆட் பேரிட்டி மாதிரி தெரியுது. ஸோ என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு இடத்துல டேட்டா தப்பா இருக்கு அப்படிங்கிறதா இண்டிகேஷன். நம்ம அனுப்புற போது ஈவன் பேரிட்டி அனுப்புறோம், ரிசீவ் ஆகும்போது நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஆடா இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு டேட்டா தப்பா இருக்கு அப்படிங்கிறது மீனிங். ஸோ அந்த டிடெக்ட் பண்றோம் நம்ம. ஸோ இந்த சர்க்கியூட்ல வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ் ஜஸ்ட் வி ஆர் டிடெக்டிங் தேர் இஸ் சம் எரர். ஸோ தேர்ட் கேஸ்ல சொல்லுங்க எரர் இருக்கா இல்லையா. ஸோ தேர்ட் கேஸ்லயும் டெஃபினட்டா என்ன இருக்கு, எரர் இருக்கு, பிகாஸ் பேரிட்டியை பார்த்தா ஆட் பேரிட்டியா இருக்கு. ஸோ இதே மாதிரி ஃபோர்த் கேஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, 0011. ஸோ ஏற்கனவே ஈவன் பேரிட்டியா இருக்கு, ஸோ எரர் இஸ் 0. ஸோ சிமிலர்லி ஐ எம் ஜஸ்ட் ஃபில்லிங். ஸோ 1 0 here 0 here 1. So here if I see error, so 1. Here if I see no error because correct even number of ones இருக்கு. So even number of ones இருந்துச்சுன்னா 0 போட போறேன், odd number of ones இருந்துச்சுன்னா I'm going to put 1 because அந்த மாதிரி ஒரு சிக்னல் வரக்கூடாது. 4 பிட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏதோ ஒரு பிட்ல தப்பு இருக்கு அப்படின்னு மீனிங். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளி எரர் இஸ் 0, ஹியர் எரர் இஸ் 1, ஹியர் எரர் இஸ் 1, ஹியர் எரர் இஸ் 0. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் என்கோடிங் ஃபார் எரர். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 8 காம்பினேஷன்ஸ் வேலிட் காம்பினேஷனா இருக்கும். 8 காம்பினேஷன் எப்படி இருக்கும்னா தப்பா ஏதோ ஒரு எரர் வந்தா தான் அந்த காம்பினேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் திஸ் எரர், இப்போ 4 பிட் ரிசீவ் பண்ணியாச்சு. இப்போ ரிசீவர் சைட்ல இருந்து நம்ம வந்து எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். ஃபார் தட் வி நீட் சம் டிஜிட்டல் சர்க்யூட், ஸோ விச் கெட் ஆல் தீஸ் 4 ஆஸ் அ இன்புட் அண்ட் டு கிவ் அ சிக்னல் வெதர் த ரிசீவ்ட் இன்புட் இஸ் ஹேவிங் எ எரர் ஆர் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் பிகம்ஸ் அனதர் காம்பினேஷனல் சர்க்யூட் இன் விச் திஸ் error checker, let this variable be C. So this checking variable is going to receive 4 bits X, Y, Z, P as inputs, and it needs some expression in which the combinations to be output is 1, is the combination for is 1, 2, 4 and எதெல்லாம் வருதுப்பா, and 7, then 8, 11, 13 and 14. So for these 8 combinations output are 1. இப்போ நான் இதை வந்து ஒரு காம்பினேஷனல் சர்க்யூட் ப்ராப்ளம் எடுத்துட்டு again I am going to try to find out the expression for C.
ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நீங்கள் இதுக்கும் வந்து ஒரு 4 வேரியபிள் மேப் போடணும் டு ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ் சி. அண்ட் இஃப் ஐ ட்ரை டு ட்ரா அ 4 வேரியபிள் மேப், ஸோ ஒரு 4 வேரியபிள் மேப் போட்டு இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன்னா என்ன வரும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ZP is here. So the combinations will be like this. So the cell number will be like this. So 4 variable map அப்படினோனே நம்ம கடகடன்னு இதை நம்ம போட்டுருவோம். இப்படி போட்டு நம்ம ஃபில் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து உள்ள ஃபில் பண்ணோம்னா அகெயின் இஃப் யூ சி இட் பிகம்ஸ் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். 4ல இருக்கு, அடுத்து 7ல இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 8ல இருக்கு, 11ல இருக்கு, 13 இருக்கு, 14 இருக்கு. எந்த ஒன்னையும் நீங்க எந்த ஒன் கூடயும் குரூப் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் வரும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தாலே டக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். we need some XOR gates or XNOR gates. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2வது 4வது லொகேஷனும் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்ளி ஹியர் வி நீட் அ XOR கேட். ஸோ இதுக்கு நீங்க தனித்தனியா ஒன்ன பிளாக் பண்ணி பெரிய எக்ஸ்பிரஷன் எழுதி பாத்தீங்கன்னாலும் ஃபைனலா இந்த சிக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் வரும் அப்படின்னா திஸ் எக்ஸ் XOR Y XOR Z XOR P, இந்த 4 பிட்டை XOR பண்ணுனா என்ன வருமோ that will be expression for C. So this is the 4 variable map for exclusive OR function also. இதை உட்காந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றீங்கன்னா லேட் ஆகும். ஸோ நீங்க வந்து ஸ்ட்ரைட்டாவே எழுதிடலாம். உங்களோட கே மேப் இப்படி இருந்தாலே ஸ்ட்ரைட்டாவே யூ கேன் ரைட் தட் திஸ் இஸ் த மேப் ஃபார் அ 4 வேரியபிள் XOR function. So this is a map for 4 variable XOR function. இப்ப இந்த 0 3 5 6 இந்த லொகேஷன்ல 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னு விட்டு அது வந்து ஸ்ட்ரைட்டாவே இட் இஸ் a map for XNOR function. ஓகேயா? இப்ப நம்ம ஈவன் பேரிட்டி எடுக்கும்போது ஈவன் பேரிட்டில XOR ஃபங்க்ஷனாவே கிடைக்குது. So this will be the expression. So what we should do at the receiver's end. So receiver endல என்ன பண்ணணும் அப்படின்னா, the receiver what they will do is அவங்க ரிசீவ் பண்ற இந்த 4 பிட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் எக்ஸையும் ஒய்யையும் எடுத்து they are doing a XOR. Again this they are doing Z-ஐயும் P-ஐயும் எடுத்து they will be doing a XOR. Again these outputs of these gates should be given to another XOR. If we are having only 2 input XOR gate, இல்ல டைரக்டா 4 input XOR gateனா 4 inputஐயும் அப்படியே கொடுத்துடலாம். So this circuit is going to generate C. So in the C பாத்தீங்க அப்படின்னா if you connect some LED indicator or alarm அடிச்சிச்சு இல்ல LED இருந்துச்சுன்னா என்ன மீனிங்? அவுட்புட் 1ன்னு மீனிங். அப்ப என்ன அர்த்தம்? ரிசீவ் ஆன இந்த XYZ இன்ஃபர்மேஷன்ல ஸோ இந்த 4 பிட்ல ஏதோ ஒரு பிட் தப்பா போயிருச்சு அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ திஸ் இஸ் ஹவு அ parity bit is used for the detection of error. இப்ப parity பிட்டை வச்சு எப்படி எரரை டிடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்குதாப்பா? XYZ தான் நம்மளோட டேட்டா, அதோட சேர்த்து கூட ஒரு பிட்டை ஜென்ரேட் பண்ணி அனுப்புறோம். ஸோ கரெக்டா ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வரணும்னு சொல்லி அனுப்புறோம். அதே மாதிரி ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து சேர்ந்துருச்சுன்னா கரெக்டான மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு நம்மளா அசியூம் பண்ணிக்கிறோம். சப்போஸ் அப்படி ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வரலைன்னா ஏதோ ஒரு பிட்டு மாறி போச்சு, மாறி போனாதான் என்ன ஆகும், இந்த மாதிரி தப்பா வரும் அப்படிங்கறத வச்சு இன்ஃபர்மேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவர் சைட்ல ஐடென்டிஃபை பண்றோம்.